வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸில் அஷ்ட சக்திகளில் நம்ம பார்க்கக்கூடிய சக்தி என்னென்னா பவர் டு பேக்கப். ஓகேங்களா? இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ஒரு சூட்கேஸ் பெட்டியெல்லாம் போட்டு. ஓகேங்களா? இப்போது ஒரு டீம் வந்து யாராவது ஒருத்தங்க ஊருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் தான் ஊருக்கு போகிறாங்கன்னா இந்த வாரமே ரெடி ஆகிடுவாங்க இல்லையா? பார்த்துருப்பீங்க. பெட்டி படுக்கலாம் எடுத்து வச்சுருவாங்க, ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க, என்னென்னலாம் கொண்டு போகணும், என்னென்ன வாங்கணுமோ முன்னாடியே ஷாப்பிங்கெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான். ஏன்? அது ஒரு தயாரிப்பு. அந்த ஊருக்கு போகிறோம், அந்த சந்தோஷம் எல்லாமே. இந்த பவர் டு பேக்கப் சக்தி அது மாதிரி தான். இந்த ராஜயோகம் என்ன சொல்லி தருது? இந்த கல்பம் 5000 வருஷமானது. அந்த கல்பத்தை 4 யுகங்களாக பிரிச்சிருக்காங்க. அந்த கலியுகத்தினோட கடைசியில் சில ராட்சாத் கடவுளே வந்து நமக்கு இந்த ட்ராமாவுடைய அறிமுகத்தை கொடுக்குறாரு. நம்ம ஆத்மானு புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மாக்களின் தந்தை நினைவு செய்தால் பாவம் போகும்னு சொல்லிக் கொடுக்குறார். மன்மனா பவன்ற மந்திரத்தை சொல்லித்தரார். ஓகே. ஸோ அவர் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம என்ன புரிஞ்சிட்டோம்? இந்த சங்கமிகம்ன்றது 100 வருஷம்னு சொல்லிட்டோம். 36 வந்தார், 2036. ஸோ நமக்கு 80 வருஷம் ஓடிடுச்சு. இனி 20 வருஷம் தான் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம ரெடி ஆகணும், தயாராகணும். பவர் டு பேக்கப் இந்த சக்தி வச்சு நம்ம என்ன பண்ணோம்? ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊருன்றது இப்போ சொல்கிறது வீடு, சாந்திதாமம் போகிறதுக்கு நம்ம தயாராகணும். அதுக்கு வழி என்ன? மன்மனாபவ தான். நம்மக்கிட்ட இருக்க காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசைன்ற இந்த விகாரங்களை விடுறதுக்காக பரமாத்மா நினைவு பண்ணி நம்ம தயாராகணும். இந்த சமயத்தில் பாருங்களேன், இப்போ ஸ்கூலில் படிக்கிற பசங்களை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன். இப்போது எல்லாருக்கும் இப்போ இந்த கேலண்டர் இயரோட எக்ஸாம் முடிய போகுது இல்லையா? மார்ச்சில், ஏப்ரல்லாம் வரும் ஒரு பசங்களுக்கு. யார் ஒருத்தர் அன்னன்னைக்கு போர்ஷன் அன்னன்னைக்கே நல்லா படிக்கிறாங்களோ, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து போட்டு பார்க்குறாங்களோ, சம்ஸு ப்ராக்டிக்கல் எல்லாம் பண்ணுறாங்களோ, அவங்க கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்குறாங்க. நாளை காலம்புற எக்ஸாம் வச்சு இன்றைக்கி சாயந்தரம் தான் புக்கே எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாஸ் ஆனால் பெரிய விஷயம். கரெக்டு தானே? அப்போ யார் ஒருத்தர் அதுக்காக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. இந்த ராஜயோகத்திலேயே ப்ராக்டிஸ் என்ன? நம்ம இந்த பியூட்டி என்னன்னா, பாக்கி ஸ்கூல் கோர்ஸ் எல்லாம் அந்தந்த வருஷம் படிக்கிறோம், அந்தந்த பிறவியில் படிக்கிறது. இது அப்படி இல்லை. 63 ஜென்மமாக பண்ண பாவங்களை அழிக்கவும் செய்யணும். இந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணக்கூடாது. ஒருவேளை பண்ணியிருந்தால் அதையும் சேர்த்து அழிக்கணும். புரியுதுங்களா? அப்போ காலம் ரொம்ப கம்மி. 20 வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணி முடிக்கணும். கரெக்டுங்களா? எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து, அந்த எஸ்எம்எஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் வந்து, மக்கள் எதுக்கு இது பண்ணுறாங்கன்னா, முயற்சி பண்ணுறாங்கன்னா, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, பிரதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே இதெல்லாம் கொண்டாடுறதுல தான் டைம் பாஸ் பண்ணிட்டுருக்காங்க. நான் ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று இருக்கிறத மறந்துட்டாங்க. இது உண்மை தான். நம்ம இந்த நேரத்துக்கு இதை பற்றி கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்குள்ளே நம்ம சொல்கிற எல்லாமே நடந்துடும். ஆனால் எல்லா கல்பத்திலும் நடந்துருக்கு. அப்போது யார் இதுக்காக முயற்சி எடுக்கிறாங்களோ, ஓகே, தன்னுடைய பாவங்களை அழித்து 63 ஜென்மமாக பண்ண பாவத்தை அழிக்கிற முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. இல்லை பியூட்டி பாருங்களேன், ஸ்கூலில் கூட ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்கல்ல, டிஸ்டிங்ஷன் எடுக்கிறாங்கல்ல, இவங்கள தான் மதிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 9 லட்சம் பேர் தான் இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அவங்க கர்மாதீத நிலை அடைகிறாங்க. கர்மங்களை வென்ற நிலை. கர்மங்கள் வென்ற நிலை என்னென்னா, காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை 5 ஜெயிச்சிருவாங்க. நான் சொல்கிறேன், இந்த அஷ்டசக்திகளில் 100க்கு 100 மார்க் வாங்கிடுவாங்க. இவங்க இந்த பூமியில் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க உயிர் பிரிஞ்சு ஆத்மாவானது சூட்சும வந்தனத்தில் போய் உட்காந்துடும். அது மாதிரி 9 லட்சம் பேர் தான் பாஸ் ஆகும். இல்லைங்களா? அப்போது நம்ம இந்த ராஜயோகம் கற்றுக்கிறவங்க, இந்த ராஜயோகம் கேட்குறவங்க இதுக்காக முயற்சி செய்யணும். உலகத்தில் என்ன வேணால் நடக்கட்டுங்க, நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஆச்சு, பரமாத்மா ஆச்சு, நினைவில் இருந்து அந்த பாவத்தை அழிக்கணும். நமக்கு கிடைச்ச நல்ல நல்ல விஷயங்கள் உலகத்துக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் இந்த பவர் டு பேக்கப் சக்தி. இது ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இயற்கையாகவே வந்துடுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். தேங்க்யூ.